ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங்கி. ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து HTML எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதோட பார்ட்டாக நம்ம வந்து ஒரு பேசிக் கவுண்டர் அப்ளிகேஷன் நம்ம எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதாவது நம்ம அப்ளிகேஷனில் 2 பட்டன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டிக்ரிமெண்ட் கவுண்டர் அப்படின்றது, இன்னொன்று வந்து இன்க்ரிமெண்ட் கவுண்டர் அப்படின்றது. ஸோ பேஸ்ட் ஆன் த எந்த பட்டன் ப்ரெஸ் ஆகுதோ அந்த பட்டனுக்கு ஏற்ற மாரி இந்த கவுண்டரோட வேல்யூ வந்து எதர் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைனா டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளைன் HTML-ல நம்ம வந்து ஒரு டிவ் டேக் போட்டுக்கலாம். அந்த டிவ் டேக்கு நம்ம வந்து ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். கிளாஸ் நேம் வந்து நான் வந்து கவுண்டர் கண்டெய்னர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் வந்து நான் வந்து ஒரு பட்டன் டிக்ரிமெண்ட், அதுக்கப்புறம் இன்னொரு பட்டன் நான் வந்து இந்த பட்டன் டைப் வந்து பட்டன்னு கொடுத்துக்கிறேன். அதேமாரி இன்னொரு பட்டன் நான் வந்து இன்க்ரிமெண்ட்னு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பட்டன் NCRE இன்க்ரிமெண்ட், இதோட டைப்பும் பட்டன். அண்ட் இந்த 2 பட்டனுக்கும் நடுவில் நான் ஒரு டிவ் டேக் கொடுத்துக்கிறேன். இதுதான் வந்து அந்த கவுண்டர் வேல்யூவை வந்து பிளேஸ் ஹோல்டர். ஸோ நான் இப்போதைக்கு ஹார்ட் கோட் பண்ணி 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த HTML ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்தமாரி உங்களுக்கு ஒரு ஸ்டைலிங் வரும். நான் வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு CSS ஸ்டைலிங் ஆட் பண்ணி இதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக நம்ம காமிக்கலாம். ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு CSS ஸ்டைலிங் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த ஸ்டைலிங்கை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இந்த கவுண்டர் கண்டெய்னருன்றதை ஃப்ளெக்ஸாக ஆக்கிடுறோம். ஸோ தட் இந்த 2 பட்டன் அண்ட் ஒரு டிவ் டேக் மூணுமே ஒரே லைனில் வந்துடும். அண்ட் அதுக்கு வந்து ஒரு ஹைட் அண்ட் கேப் கொடுத்துருக்கோம். ஸோ தட் இது வந்து என்டையர் பேஜ் ஆக்குபை பண்ணும் போது நம்ம கண்டென்ட்டை அலைன் பண்ணுறப்போ சென்டராக வரும். அண்ட் ஃபாண்ட் சைஸு அதேமாரி பட்டனுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் கலர், ஸோ அந்த ஸ்டைலிங் கொடுத்துருக்கோம். ஸோ இதை இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து இப்போ கரண்ட் CSS அப்ளை ஆனதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டைலிங்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ணும் போதும் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் கிளிக் பண்ணும் போது எப்படி நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு எப்படி HTML அப்டேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.